கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மன மகிழ்ச்சியான காலை வேளையிலே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அது ஒரு ரயில் சந்திப்பு நிலையம். அங்குள்ள ஒரு தொழிலாளியின் பெயர் சாமுவேல். அந்த ரயிலை அதனதன் பாதையில் நடத்தும் பொறுப்பு அவனுடையதாயிருந்தது. ஒரு இரும்பு பிடியை உயர்த்துவதினாலும் தாழ்த்துவதினாலும் அந்தந்த ரயிலுக்கு ஏற்ற பாதைகளை வகுத்து கொடுப்பான். மிகவும் குளிர்ச்சியான ஒரு இரவில் அவன் தன் கடமையை செய்து கொண்டிருந்தான். பல வண்டி தொடர்களை அதனதன் பாதையில் திருப்பினான். தாங்கக்கூடாத குளிர் வந்தது. கடமையை விட்டுவிட அவன் மனம் இசையவில்லை. இரும்பு பிடியை உயர்த்தாவிட்டால் பிரயாணிகளுக்கு வரும் ஆபத்தை உணர்ந்தான். கடும் குளிர் கையை தூக்க முடியவில்லை. இரும்பு பிடியை தூக்கியவாறே அந்த இடத்தில் அப்படியே விறைத்து போனான். இரும்பு பிடியினின்றும் கையை நெகிழ்க்காது அப்படியே மரித்து போனான். ரயில்வே சங்கத்தார் இந்த அபூர்வ நிகழ்ச்சியை வருடா வருடம் நினைவுபடுத்தி வருகின்றனர். ஆம், எனக்கு அன்பானவர்களே, உங்கள் கடமையை எப்படி நிறைவேற்றுகிறீர்கள்? உங்கள் கடமை தாட்சியால் ஆத்துமாக்கள் அழிந்து போகிறதை கவனிக்கிறீர்களா? நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம் வாசித்தோமானால், தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆம், எனக்கு அன்பானவர்களே, நாமும் அந்த சாமுவேலைப் போல செய்கிற தொழிலில் உண்மை உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தருக்கென்று சாட்சியாய் நிற்போம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, இந்த மகிழ்ச்சியான கால வேலைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நாங்களும் எங்கள் வேலையில் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தாருங்க. மீதியான நேரம் முழுதும் நீங்கள் எங்கள் கூட இருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.